வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா டிஜிடெக் பிராண்ட்லேருந்து ஒரு போர்ட்டபிள் ஒயர்லெஸ் செல்ஃபி ஸ்டிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் ட்ரைபாட் சப்போர்ட்டோடு இருக்குது. இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா DTR 210SSன்னு போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ப்ராடக்டோட இமேஜையுமே போட்டிருக்காங்க. அண்ட் இது நமக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இதில் நமக்கு ஒயர்லெஸ்ஸாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ரேஞ்சுமே அப் டு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பாக்ஸோட சைடில் ப்ராடக்டோட ஹைலைட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைபாடோட மேக்ஸிமம் லோடு பார்த்திங்கன்னா அப் டு 1 kg வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஹைட்டுமே 680 mm வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது 68 சென்டிமீட்டர்ஸு. இது நமக்கு கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃபோல்டபுள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வேணுன்ற சைஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணியுமே நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக வச்சுக்கலாம். அண்ட் இதை நம்ம ட்ரைபாடுமாவே யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதை ஃபோல்டு பண்ணும்போது இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா வெறும் 210 mm தான் போட்டிருக்காங்க. அதாவது 21 சென்டிமீட்டர் தான் நம்ம ஃபோல்டு பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, கேரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். நம்ம பேக்கில் வைக்கிறோம் அப்படின்னாலுமே ரொம்ப ஸ்பேஸும் எடுக்காது. அண்ட் செல்ஃபி ஸ்டிக்கோட வெயிட்டுமே பார்த்திங்கன்னா 110 கிராம்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்டர்ன் லெவல் ஆஃப் செக்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 5 லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் 5 செக்ஷன்ஸ்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. தென் பாட்டமில் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் டீல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. தென் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1195 போட்டிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் இல்லை, நான் ரொம்பவே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். தென் பாக்ஸோட இன்னொரு சைடில் செல்ஃபி ஸ்டிக்கோட ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க அந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹோல்டரில் அப் டு 8 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்க மொபைலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது மொபைலோட வித்து. அண்ட் இதில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த செக்ஷன்ஸ் ராடுமே ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். தென் ப்ளூடூத் ரிமோட்டுமே நமக்கு 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கீழே 3 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ட்ரைபாடுமாவே யூஸ் பண்ணிக்கலாம். தென் பிராண்டோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட QR கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணுமே உள்ள இன்னொரு கவர் உள்ள ரேப் பண்ணி தான் நமக்கு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தென் சென்டரில் ஒரு ரிங் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிங்லேயே நமக்கு டிஜிடெக்ன்ற பிராண்டோட நேம் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. தென் பாட்டமில் ட்ரைபாடாக யூஸ் பண்ணுறதுக்கு 3 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம மொபைல் ஹோல்டு பண்ணுற இடத்த ஃப்ளிப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணதுமே அதுக்குள்ளேயே நமக்கு ப்ளூடூத்துக்கான ரிமோட்டுமே இருக்குது. ப்ளூடூத் 4.0 சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம மொபைலில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிமோட்டை நம்ம கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு சிம்பிளாக சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கேமரா எடுக்கும். அப்படி இல்லை நம்ம வீடியோ மோடில் வச்சுட்டு வீடியோ வச்சு ஸ்டார்ட் பண்ணாலுமே நமக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தென் மொபைல் ஹோல்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ளிப் பண்ணுறதுமே அதில் போட்டது மாதிரி 360 டிகிரி ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவுமே இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக லூஸ் ஆகிற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாகவே இருக்குது. ஓகே, இப்போ அதில் கொடுத்துருக்க அந்த ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நார்மலாக நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த ட்ரைபாட்ஸோட லெக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலை. அந்த ராடை ஜஸ்ட்டு நம்ம புல் பண்ணி ஒரு 1 inch அளவுக்கு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ரைபாட்ஸோட லெக்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. ஸோ அது பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ராடு எவ்வளோ சைஸ் வேணுன்றதையும் செட் பண்ணிவிட்டு நம்ம கீழே ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் grip இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போட்டிருந்த மாதிரியே 68 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் லென்த்துமே இருக்குது. நமக்கு தேவையான சைஸ்லையுமே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு சில மாடல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கல் பிராண்ட்ஸில் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செல்ஃபி ஸ்டிக் எடுக்கிறோம் அப்படின்றப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்படியே லூஸ் ஆகி கீழே இறங்கிட்டே வரும். பட் இதில் அந்த மாதிரி இல்லை. ராட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல்டருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கு அங்கே மொபைல் டிஸ்பிளே டேமேஜ் ஆகுமான்ற பயமும் இருக்குது. அண்ட் இதில் நமக்கு சென்டராக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம பட்டன்ஸும் கிளிக் ஆகாது. ஸோ பவர் ஆஃப் ஆகுறது, வால்யூமில் ஏதாவது ஷோ ஆகுறது அந்த மாதிரி நமக்கு இருக்காது. பட் நான் என்கிட்ட இருக்க Samsung S23 FE இருக்குது. அந்த மொபைல் ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 220 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த மொபைலு. ஸோ அதை நான் இந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணும் போதுமே எனக்கு மொபைல் ஹோல்டர் ரொம்ப லூஸாக இருக்குது. அதாவது அதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. பட் 180 டிகிரி நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப லூஸனாக இருக்குது. அதை நம்ம டைட் பண்ணுற மாதிரி எந்த போல்ட்டு நட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ சிம்பிளாக பிளாஸ்டிக்கில் தான் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வீடியோலையுமே பார்ப்பீங்க, நான் மொபைலை வச்சதுமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்குது. மெட்டீரியலோட பில்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும்
அண்ட் நம்ம லாக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது செட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஒன்ஸ் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு டைட்டன் இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஜிஹார்ட்னு ஒரு வெப்சைட்டில் வெறும் 450க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல பிராண்டில் இருந்து இருக்குது அப்படின்றதுனால நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. பட் என்னோடய மொபைலை ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு டைட் ஃபிக்ஸிங் அண்ட் போஸ்டர் கிடைக்கல. ரொம்ப லூஸாகி அப்படி டவுன் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் நான் ஒன்ஸ் உடனே ரிட்டர்ன் போட்டுட்டேன். எனக்கு அந்தளவுக்கு ப்ராடக்ட்டோட இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றதுனால ரிட்டர்ன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் செல்ஃபி ஸ்டிக் எல்லாமே லைட் வெயிட் மொபைல்ஸுக்கு தான் செட் ஆகிற மாதிரி இருக்குது. என்னோடய மொபைல் கொஞ்சம் வெயிட்ன்றதுனால நான் ஃபிக்ஸ் பண்ண மேக்ஸிமம் செல்ஃபி ஸ்டிக் எல்லாமே அப்படியே லூஸ் ஆகி டவுன் ஆகிட்டே தான் வரும். நம்ம மொபைலை ஸ்ட்ரைட்டாக ட்ரைபாடில் வைக்கிறோம் அப்படின்றப்போ ஓகே ஸ்ட்ராங்காக நிற்கிது. பட் ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ஸ்லோப்பாக இல்லை ஸ்டாண்டிங்காக வைக்கிறோம் அப்படின்ற டைமில் தான் நமக்கு லூசன் ஆகி அப்படி டவுன் ஆகிட்டே வருது. ஸோ எனக்கு குவாலிட்டியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றதுனால ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் ப்ராடக்ட்டோட ஒரு வீடியோவுமே எடுத்துருந்தேன். உங்கள் மொபைலோட சைஸ் அண்ட் வெயிட்டு கொஞ்சம் ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்க அண்ட் கொஞ்சம் ப்ரைஸ் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.